நான் வரல மீகோ. போன முறை நான் உன் கூட வந்தப்போ என் ஆர்டிகுலேட்டர்ல மண்ணு புத்துருச்சு. ஆனா ஊருக்குள்ள ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ரேலி நடக்க போகுது. ஆப்டிமஸ், தடை செய்யப்பட்ட பேண்ட்ல இருந்து ஒரு சிக்னல் வந்துட்டு இருக்கு. ஒரு விண்வெளி கப்பல்ல இருந்து அந்த சிக்னல் வருது. அதுவும் நம்ம சூரிய மண்டலத்துக்குள்ள இருந்து. அது ஒரு ஆட்டோபாட்னு நமக்கு தகவல் கொடுக்குது. அப்படின்னா வேற ஆட்டோபாட்ஸ் இருக்காங்களா? சைபர்ட்ரான் அழிஞ்சப்ப ஏராளமான ஆட்டோபாட்ஸ் வேற வேற இடத்துக்கு போனாங்க. ஆனா ஆட்டோபாட்ஸோட பொய்யான சிக்னலை தரதுல டிசெப்டிகான்ஸ் திறமையானவங்க. ஆட்டோபாட் ஒமேகா 1ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாருங்கிற உங்க அடையாளத்தை வெளிப்படுத்துங்க. டிசெப்டிகான் போர் வீரர்கள் கிட்ட இருந்து எனக்கு சின்ன அழைப்பு கிடைச்சிருக்கு. வீல் ஜாக், நீ பழைய கான் கிரஷர் தானே? நீ விண்வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பால்கட், நீயா? ஆமா, என்ன இவ்வளவு பாதுகாப்பு? பூமியில ஏராளமான டிசெப்டிகான்ஸ் இருக்காங்க. அது சரி, உன்னால எவ்வளவு சீக்கிரம் இங்க வர முடியும்? இதே வேகத்துல வந்தேன்னா நாளைக்கு கூட வந்துருவேன்னு தோணுது. இன்னொரு ஆட்டோபாட் வர போறாரா? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. வீல் ஜாக்கா? அவன் வீரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அவனை பார்த்ததில்ல. குரலை வச்சு அது அவன் தான் கண்டிப்பா சொல்ல முடியுமா? 101% கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். இது அவன் தான் ஆப்டிமஸ். தரையிறங்கிறதுக்கான கோஆர்டினேட்ஸ் நான் அனுப்பி வைக்கிறேன் வீல் ஜாக். பத்திரமா வந்து சேரு. சீக்கிரம் வா நண்பா, உன்னை வரவேற்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, உன் நண்பனை பத்தி சொல்லு. நானும் வீல்ஜாக்கும் ரொம்ப பழைய நண்பர்கள். ஒரே வார் யூனிட்ட சேர்ந்தவங்க நாங்க. அது பேர் ரெக்கர்ஸ். இவன் நம்ம கூட சேர்றது டிசெப்டிகான்ஸ்க்கு பயத்தை தரப்போகுது. வீல்ஜாக், நீ பழைய கான் கிரஷர் தானே? பால்கட், நீயா? ஆமா, என்ன இவ்வளவு பாதுகாப்பு? பூமியில ஏராளமான டிசெப்டிகான்ஸ் இருக்காங்க. அது சரி, உன்னால எவ்வளவு? இன்னொரு போர் வீரனா? நம்ம கிட்ட அவ்வளவு நேரம் இல்ல. நெக்ஸ்ட் ஷிஃப்ட். பூமியில ஏராளமான டிசெப்டிகான்ஸ் இருக்காங்க. அது சரி, உன்னால எவ்வளவு சீக்கிரம் இங்க வர முடியும்? சீக்கிரம் வா நண்பா, உன்னை வரவேற்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அழகான வரவேற்பை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். விண்வெளி கப்பல் இப்ப தரையிறங்க போகுது. ஆமா, அவர் வந்துட்டு போயிடுவாரா? ஏன் இங்கே தங்குவாரு? ஆனா அவருக்காக ஒருத்தர் கண்டுபிடிக்கணுமே. தரைவழி பாலம் இப்ப திறக்க போகுது. சரியாவே வேலை செய்ய மாட்டேங்குது. கொஞ்ச நாளாவே இந்த கருவி சரியா செயல்பட மாட்டேங்குது. அப்படின்னா வீல் ஜாக் பூமியோட இன்னொரு பக்கத்துல தரையிறங்க போறாரு. அங்க இருந்து நீங்க அவரை கூட்டிட்டு வர போறீங்களா? நம்மளோட இந்த பேஸ் இருக்கிற இடத்தை யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. யாருக்கு தெரியும்? டிசெப்டிகான்ஸ் வீல் ஜாக்கை ட்ரேஸ் பண்ணாலும் பண்ணலாம். நீங்க இவ்வளவு படப்படப்பா இருந்தா நான் பார்த்ததே இல்லையே. வீல்ஜாக்க பார்த்ததுக்கு அப்புறம் நீ இப்படிதான் ஆக போற. நாங்க சகோதரர்கள் மாதிரி வாழ்ந்தோம். இன்னைக்கு ராத்திரி நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் அப்படிதான் மாற போறோம். எதிரிங்க வீல்ஜாக்கோட இடத்தை வேகமா நெருங்கிட்டு இருக்காங்க. டிசெப்டிகான்ஸ், என்னையே வழிமறிக்கலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு உங்களுக்கு அனுபவம் பத்தாது. டிசெப்டிகான்ஸ் எப்போ சாதுவா ஊர்கோழையானாங்க? சீக்கிரம் ஆட்டோபாட்ஸ் வரதுக்கு முன்னாடி வேலையை முடிக்கணும். தரைவழி பாலத்தை திறராஜா, சுவாரஸ்யமான சண்டையை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதலுதவி மையத்தை தயார் பண்றேன். யாருக்கு? டிசெப்டிகான்ஸ் தான். ஏன்னா வீல்ஜாக்கின் நேரம் அவங்கள பந்தாடி இருப்பான். நான் இதை எதிர்பார்த்தேன். எனக்கு உதவி தேவைப்படும் நினைச்சு வந்தியா? இல்ல, வேடிக்கை பார்க்கலான்னு வந்தேன். இன்னும் ஒருத்தர் இருக்கான்.
இதுதான் நீ சொன்ன அந்த ஆபத்தா? நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குமோன்னு பயந்தேன். ஒன்னா சேர்ந்து உங்களை கூண்டோட அழிக்கலாம் பல்க்ஹெட். ஜாக்கி இங்க பாரு, இவதான் என் ஸ்நேகிதி மீகோ. நம்மள மாதிரியே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறத விரும்புறவ. ஹாய். பல்க்ஹெட் பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டு இருக்கியா? முயற்சி பண்றேன், ஆனா பிரச்சனை எங்களை தேடியில வருது. இனிமே அந்த கவலை உங்க யாருக்கும் வேண்டாம். ஆப்டிமஸ் பிரைம், உங்களை சந்திச்சதுல எனக்கு பெருமை. எனக்கும் தான் வீரனே. இந்த பயணத்தை பத்தின முழு தகவலை கொடு. ஒவ்வொரு கிரகமான நண்பனும் எதிரியும் யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டே போறேன். ஒரு வழியா 2 பேரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நாங்க சில ஆட்டோபாட்ஸ் தான், ஆனா சக்தி வாய்ந்தவங்க. பல இழப்புகளை சந்திச்சிருக்கோம், ஆனா அந்த வழிகளை கடந்து வந்துட்டோம். எங்க கூட்டத்துல இன்னொருத்தர் சேர போறாருன்னா அந்த நண்பரை நாங்க சந்தோஷமா வரவேற்கிறோம். எனக்கும் அதுல சந்தோஷம் தான். அப்படின்னா வாங்க உடனே பார்ட்டி ஆரம்பிக்கலாம். சந்தோஷம். மேக்ஷிஃப்ட் தரை வழி பாலத்தை கடந்த உடனே அவனோட சிக்னலை நாம தவற விட்டுட்டோம். ஆட்டோபாட்ஸ் நம்ம கிட்ட இருந்து அவங்க இருப்பிடத்தை மறைக்கிறதுக்காக ரொம்ப பாதுகாப்பான வேலைகளை செஞ்சிருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். மேக்ஷிஃப்ட் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்ம இனத்தை சேர்ந்தவன் இப்போ அவங்க இனத்தோட போய் இணைஞ்சிட்டான். ஒரு போலிய பல்க்ஹெட் சுலபமா கண்டுபிடிச்சிருவான்னு தெரியாம மெகட்ரான கால் அனுப்பியிருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். டிசெப்டிகான்ஸோட தலைவன் இப்போ நான் தான். நீயா? இவனை அழிக்க கூடாது. இவனோட உதவி நமக்கு தேவைப்படும். உருமாறுற விஷயத்துல மேக்ஷிஃப்ட மிஞ்சறதுக்கு யாருமே இல்ல. தரை வழி பாலத்தை திறக்கிற வரைக்கும் அவன் உன் நண்பர்களை ஏமாத்திட்டா போதும். உள்ள இருந்து அவன் அதை சுலபமா செஞ்சிடுவான். அதுக்கப்புறம் நான் ஆட்டோபாட்ஸோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் என் படையை அனுப்பி ஆப்டிமஸ் பிரைமோட எனர்ஜியான எல்லா இடத்துலயும் சிந்த வைப்பேன். என் திட்டம் எப்படி பிரமாதமா இருக்குல்ல? Come on, Jackie. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வேகம் இன்னும் குறையல. ஆமாம், இதெல்லாம் என்னது? இதுக்கு பேரு தான் லாபிங். சைபர்ட்ரான்ல இத நிறைய பேர் விளையாடுவாங்க, அதுலயும் முக்கியமா வீரர்கள். Come on, Draft. இவனுக்கு இந்த மாதிரி ஆட ஆரம்பி. சரி சரி. அங்க பாத்தியா, டர்போ டான்ஸ். ஆப்டிமஸ் எங்க போனாரு? ஒரு டிரைவ் போயிருக்காரு. பார்ட்டில அவர் கலந்துக்க மாட்டாரு. முடிஞ்சா இதப்படி. இங்க பாருங்க, நான் இந்த கருவியில சில நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், புரியுதா? மன்னிச்சுக்கிறாச்சர், ஆர்வ கோளாறுல அவன் தூக்கி போட்டுட்டான். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாலத்தை நீதான் கட்டினியா? ஆமா. இது ஒரு அற்புதமான படைப்பு. ஆமா, எனக்கு தெரியும். அது சரி, அதுல ஏதாவது பிரச்சனையா? கடைசியா அதை பயன்படுத்தினப்போ நான் அதுல சில பிரச்சனைகளை கண்டுபிடிச்சேன். அதனால இதை ஷட் டவுன் பண்ணிட்டேன். இதை பயன்படுத்தணும்னா என்ன பண்ணுவேன்? டிஃப்ராக் ப்ராசஸ் இதுல செயல்படுத்தணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா இதுல சேதம் ஏற்படும். அப்படின்னா இதை செயல்படுத்த எவ்வளவு நேரம் தேவைப்படும்? அதிர்ஷ்டம் இருந்தா சில மணி நேரம், இல்ல அதுக்கு மேலே தேவைப்படலாம். மேக்ஷிஃப்ட் இன்னும் அவங்க தரை வழி பாலத்தை திறக்கவே இல்லை. அவங்களோட இருப்பிடத்துக்கான கோஆர்டினேட்ஸையும் அனுப்பல. அவனோட உருமாற்றத்துல சந்தேகம் இல்ல, ஆனா ஆட்டோபாட்ஸ் ரொம்ப நேரத்துக்கு அவனால ஏமாத்த முடியாது. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? தொடர்பு கொள்ள யாருமே இல்ல. எனர்ஜி சக்தி குறைவா இருந்தது. டிசெப்டிகான் சுத்தி வளைச்சாக்க. வீல் ஜாக்கப்ப என்ன பண்ணா தெரியுமா? நீயே சொல்லு ஜாக்கி. அதுவா, எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன். அவங்கிட்ட இருந்த ஒரே வெடிகுண்டை எடுத்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மேல தூக்கி போட்டான். ஆமா, அதுதான் சரியான திட்டம்னு எனக்கு தோணுச்சு.
அந்த இடமே பத்தி எரிஞ்சுது. அப்புறம் நான் இப்பவும் என் பேக்ல இருந்து ஷார்ப்னால எடுத்துதான் இதுல இருக்கேன். ஆச்சரியப்பட என்ன இருக்கு? உன் பேக் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கல்ல, இதான் ஜாக்கியோடைய திறமை. இவ எல்லாரையும் ஒரே வெடிகுண்டுல அழிச்சான். ஹேய், உனக்கு என்னாச்சு? என்ன? உன்னை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா தெரியுதே. நீ என்ன சொல்ற? நீ இப்ப ரொம்பவே அமைதியா இருக்க. நான் ரொம்ப நேரமா இங்கேயே அடைஞ்சிருக்கேன். அப்படியே எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலான்னு தோணுது. காலையில ரோது போற வேலை இருக்கு, நீ என் கூட வா. இப்பவே போலாமே. பார்ட்டிய பாதியில விட்டுட்டா. என்ன சொல்ற? கேங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உன்னை பிடிச்சிருக்கு. டார்க் மவுண்ட் பாஸ்ல நடந்த போற பத்தி இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு. நீயே சொல்லு. உனக்கு நல்ல கதை சொல்ல வருது. அது வரைக்கும் உங்க பேச மீக்க எனக்கு சுத்தி காட்டலாமே. கண்டிப்பா கண்டிப்பா ஜாக்கி. போயிட்டு வா. டூர் இப்போ ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியுமா? உங்களால பறக்க முடியுமா? பட்ஜெட்டை விட அதிகமான டிசெப்டிகான்ஸ் அழிச்சிருக்கீங்களா? ஆமா, என்னாச்சு? எதுவும் இல்ல, அது மனசு ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். உனக்கு தயவு செஞ்சு இதுல பொறாமன்னு சொல்லாத. மீக்கோவுக்கு புது நண்பன் கிடைச்சிட்டான்னா என்ன வளர்ற. ஆனா வேல்ஜாக் விஷயத்துல ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு மட்டும் தோணுது. பால்கெட், இங்க பாரு, அவன் பல கேலக்சிய கடந்து வந்திருக்கான். நீ அவனை பார்த்து 11 வருஷங்கள் ஆயிருக்கு. இதுல எவ்வளவோ நடந்திருக்கலாம். அதுவும் இல்லாம ஆட்டோபாட்ஸ் மாறுதுண்டு. வேல்ஜாக் மாற மாட்டான். இங்கிருந்து இங்கே தப்பிச்சு போக முடியாது ஆட்டோபாட். எல்லா இடத்தையும் நான் சுத்தி காமிச்சிட்டேன். எனர்ஜான் சேகரிப்பு மையம், பவர் ஜெனரேட்டர், ஆயுத கிடங்கு, இது நீங்களை அழிக்க தேவையான எல்லா விஷயமும் இங்க இருக்கு. ஆமா, பூமியோட எந்த பகுதியில இந்த இடம் இருக்கு? நான் அது சொல்றேன்னா உங்க ஸ்பாக் சேப்பர் உங்க உடல்ல இருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். மேல எடுக்க சொன்னேன். ஜாஸ்பர் நெவாடா பகுதியில இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. புரியாதுன்னு யாரு சொன்னா? சரி, தரைவழி பாலத்தை தவிர வெளியே போக வேற வழி இருக்கா? ஏன் எங்க எல்லாரையும் விட்டுட்டு போலான்னு இருக்கீங்களா? வாங்க, நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட முடிஞ்சது. இங்க பாருங்க, உங்க எல்லாரை விட எனக்கு வீல்ஜாக்க பத்தி நல்லா தெரியும். ஏய், நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உன்னையும் என்னையும் பத்தி தான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த. டார்க் மவுண்ட் பாஸ்ல நடத்த போற பத்தி சொல்லிக்கிட்டு இருந்த. அது உண்மையிலேயே பெரிய கதையாச்சே. ஆமா, அத நீயே சொல்லு. ஒண்ணும் தேவையில்ல. வாங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே சுத்தி பார்க்கலாம். மீகோ, இந்த விஷயத்துல தலையிடாத. பால்கெட், பொறுமையா இரு. அவனுக்கு என்ன ஆச்சு? சொல்லுகிறல. சரி, கடந்த காலத்தை ஞாபகப்படுத்த விரும்புறியா? டிசெப்டிகானோட வலையில எங்களோட ரெக்கர்ஸ் ரொம்பவே மோசமான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருந்தான். எண்ணிக்கையில அவங்க அதிகமா இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை வச்சு தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. நானும் பல்கட்டும் ஒன்னா சேர்ந்து எதிரிகளை அழிச்சோம். அதுக்கப்புறம் உருகிக்கிட்டு இருக்கிற இரும்ப கடக்க அவங்க முதுகு பகுதியை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பிச்சு வந்தோம். இதுதானே நடந்தது? ஆமா, நடந்தது எல்லாத்தையும் சரியா சொன்ன. ஆனா ஒரே ஒரு தப்பு தான். அந்த இடத்துல நான் இருக்கல. நான் எப்பவோ அந்த பகுதியில இருந்து ஆப்டிமஸ்க்கு உதவ போயிட்டேன். வீல்ஜாக்கோடைய பப்ளிக் ரெக்கார்ட் சர்வீஸ பார்த்த உனக்கு அத பத்தி தெரிய வாய்ப்பில்லை. பல்கெட், இப்ப இதுக்கு இந்த கேள்வியில கேட்டுட்டா. பக்கத்துல வராத, இல்லைன்னா இவ்வளவு என் கையாலேயே நசுக்கிடுவேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒரு டிசெப்டிகானே தைரியம் இருந்தா பொண்ணை இறக்கி விட்டுட்டு வந்து ஏன் கூட போது. உணர்ச்சி வசப்படாத. உன் கூட சண்டை போட நிறைய வீரர்கள் காத்துட்டு இருக்காங்க. உண்மையான வீல்ஜாக் உயிரோட இருக்காரா? கண்டிப்பா. நெரல் லார்ட் ஸ்டார் ஸ்கிரீம் அவனை ஒரு வேடிக்கை பொருளா மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
நாம கொடுத்த கோஆர்டினேட்ஸ்க்கு தான் நாம இப்ப வந்திருக்கோம்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? அப்படின்னா அவன் ஏன் இன்னும் நமக்கு தகவல் கொடுக்கல? ஒருவேளை உன் ஆளுக்கு அவங்க ரொம்ப அற்புதமான வரவேற்பு கொடுத்துட்டாங்களோ என்னமோ, அதுல மயங்கி அவன் அந்த டீமோடயே சேர்ந்துடலான்னு நினைச்சிருப்பான். இங்க இருக்கிறவங்கள உன்னால எதிர்க்க முடியாதுன்னு உனக்கு பார்க்கும் போதே தெரியலையா? எனக்கு என்னவோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீ என்கிட்ட அடி வாங்குறத பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு தோணுது. அவனை அழிச்சிருங்க. வேலையை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப பிரமாதம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பார்ட்டியை ஆரம்பிச்சிடலாம். நானா இருந்தா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இதை மூடிடுவேன். தரை வழி பாலத்துக்குள்ள நுழைங்க. இது ஏன் போராட்டம்? இதுல யாரு உண்மையான ஜாக்? எனக்கு புரியல. இவதான் உண்மையான ஜாக்கி. ராச்சர், பட்டன் அழுத்து. இது எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி ஆகணும். எல்லாம் உனக்காக தான் நண்பா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? சீக்கிரம் போங்க. நைஸ் லாப். அவங்க பேச இருக்கிற இடத்தையாவது நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கியா இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டேன் லார்ட் ஸ்கிரீன். அது ஒரு ஒதுக்குப்புறமான பங்கர். அது எங்க இருக்குன்னா, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, போங்க. போச்சுடா. மேக்ஷிஃப்ட், நீ ஒரு உதவாக்கற. கெட்ட கனவு திரும்ப வந்த மாதிரி இல்ல இருக்கு. நீ இப்ப டீம் பிரைம்ல ஒரு ஆள். எந்த வண்டியை பயன்படுத்த போறாங்கிறத தீர்மானிக்கணும். என்கிட்ட சில திட்டம் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டா பல்க்? என் விண்கலம் இப்ப தயாராயிடுச்சு. அதனால விண்வெளியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒரு நிமிஷம், நீங்க போக போறீங்களா? ஏன்? ஏன்னா சில ஆட்டோபாட்ஸ் என்னைக்கும் மாற மாட்டாங்க. வீல் ஜாக், நீ தங்கறதுக்கு பூமியில என்னைக்கும் ஒரு இடம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்க. ஜாக்கி ஒரு இடத்துல தங்க மாட்டான். ஆனா அவன் நமக்காக திரும்ப வருவான். ரெண்டு பேருக்கு இடம் இருக்கு பால். உன் அளவுக்கு பேக் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. போற இடத்துல யார சந்திக்க போறோம் நமக்கு தெரியாதே. நம்ம பழைய நண்பர்களா கூட இருக்கலாம்.
கேட்க இது ரொம்ப நல்லதா இருக்கு ஜாக்கி. ஆனா நான் பூமியோட இணைஞ்சிட்டேன், இவங்களோட சேர்ந்துட்டேன், முக்கியமா அவளோட. என் நண்பனோட உயிருக்கு ஏதாவது ஆச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இவரை நான் நல்லா பாத்துக்கிறேன். சரி சரிங்க பாக்கலாம்.